30/8/2024 நிர்மல் 395 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் இன்னும் வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், நேற்று கார்னியா 536க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 8-2 ஆல்போர்டு கொடுத்துருந்தோம். அதுக்குண்டான பவர் 8க்கு 3, 2க்கு 7, 4க்கு 9ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 476 சரியா. சப்போர்ட்டு கொடுத்துருந்தோம். 4 வந்திருக்கு, 2க்கு பவர் 7 வந்திருக்கு சரிங்களா. இந்த 4 எங்கே வேணால் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஏ போர்டுக்கு போயிருக்கு, 7 பி போர்டுக்கு வந்திருக்குது, 6 சி போர்டுக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் நம்ம கொடுத்தது இப்படி வந்திருக்குது. இப்போ நல்ல வின்னிங் தான், ஆனால் கெஸ்ஸிங் பண்ணி வச்சோம்னா ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். 6 சி போர்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால் 6 3 8 கொடுத்துருந்தோம். 4 நேற்று கொடுத்துருந்ததில் பார்த்தீங்கன்னா 6 2ன்னு கொடுத்துருக்கோம். பார்த்தா 7 6ன்னு வந்திருக்கு, 2க்கு பவர் 7. அதேமாரி 1 7ன்னு கொடுத்துருக்குறோம், 1க்கு பவர் 6. ஜஸ்ட்டு இப்போ மிஸ்ஸிங் பவரில் போயிருக்குது சரிங்களா. ஆனால் வந்திருக்குது நம்ம எடுத்த நம்பரு, ஆனால் பவரில் தான் வந்திருக்குது, கொஞ்சம் மாறி போயிருக்குது சரிங்களா. இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். 4 7 பாக்ஸ் போடுங்கன்னா இது ஏபி அந்த மாதிரி தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. நம்மளும் முயற்சி பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா. அங்கே போர்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டு அதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. போர்டு சேஞ்ச் ஆகலாம், ஆனால் அந்த நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கணிச்சு வச்சோம்னா பாக்ஸ் இன்னும் கிடைக்கும் சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். 30ஆம் தேதி நிர்மல் 395க்கு உண்டான கணிப்பு சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டிஎர் புக்கிங் எடுக்கிறோம் சரிங்களா. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணோன்னே பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி சரிங்களா. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா உங்களோட தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துலாமா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9-3ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்குறேன். சப்போஸ் 9க்கு பவர் 4, 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0 இந்த மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 9 நீங்கள் ஆல் போர்டாக எடுக்கணும்னு நினச்சா 4 சேர்த்து வைங்க, ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். 3 எடுக்கணும்னு நினச்சேன்னா 8 சேர்த்து வைங்க. 5 எடுக்கணும்னு நினச்சா 0 சேர்த்து வைங்க. ஏன்னா ஆல் போர்டு இந்த மாதிரி தான் வருது. இந்த ஆல் போர்டு நம்பர் நம்மளுக்கு டெய்லி எப்படி வருது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி வைங்க சரிங்களா. ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 1 0 இருக்குது, பி போர்டில் 3 4 எடுத்துருக்கிறேன், சி போர்டு 8 7 எடுத்துருக்கிறேன் சரிங்களா. பி போர்டில் வெளியில் அவுட்டரில் 9ஆம் நம்பர் வச்சுருக்கிறேன். இந்த 9 எங்கே வேணாலும் வரலாம், இல்லை வராமலையும் போகலாம். 4 இருக்குது இங்கே, பி போர்டுக்கு 4 வருது, இல்லை ஏ போர்டுக்கு போகலாம். போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பார்த்து கணிச்சு வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 18 14 21 24 45 37 38 17ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. நாளைக்கும் இந்த 1ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. பார்த்துட்டு ஆனால் எந்த போர்டுக்கு வரும்னு தான் தெரில. ஏ போர்டுக்கு தான் கணிப்பு எனக்கு வந்திருக்குது, ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், சொல்ல முடியாது, பார்த்துக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் 33 11 44ங்கிற நம்பர் இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. மேலே இருக்கிற நம்பர் வரணும், அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான பவர் நம்பர் தான் 4 9 1 6 3 8 இதுதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 செட்டில் அது 1 பவரில் வரணும், இல்லைன்னா டேரெக்டாக வரணும். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வைங்க சரிங்களா. 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 137 245 347 966 370 976 719 138 சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கு. எல்லாமே பாக்ஸு தான். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா பாக்ஸாக போடுங்க. நான் கொடுக்குற நம்பரை கொடுக்குறேன், உங்கள் கணிப்புலையும் ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா. அப்போ தான் அந்த கெஸ்ஸிங்கு ஒரு இது கிடைக்கும், முழுமையாக கிடைக்கும். அதை நீங்கள் பாக்ஸாக வச்சு போடுங்க சரிங்களா. நம்மளுக்கு எப்போவுமே இந்த போர்டு தான் ரொம்ப முக்கியம். ஆல் போர்டு நம்பரை வச்சு போர்டு எடுக்கிறோம், ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏ போர்டு 1 0 போர்டு சேஞ்ச் ஆகலாம். அதுக்கு உண்டான இதுவும் கேரளாவில் என்னென்னி தான் வச்சாலும் பாக்ஸ் பண்ணி தான் அடிப்பாங்க. அதனால் நேற்று கூட நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லி அப்படி தான் போகுது.
மாற்றி மாற்றி வரும். நம்ம எடுக்கிறோம். சில நாள் கரெக்டாக சி போர்டு நம்பர் சி போர்ட்லேயே இருக்கும். மற்றபடி 2 மாற்றுவாங்க, இல்லைனா அப்படியே வரும். சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? எதுவுமே பாக்ஸாக போட்டோம்னா நல்லது. சரிங்களா? அப்போனா ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். பார்த்துட்டு மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. உங்கள் கணிப்பில் எப்படி ஸ்ட்ராங்காக எந்தெந்த போர்டு வரும்னு பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணி எடுத்தால் நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். பார்த்துட்டு வைங்க. சரிங்களா? அதேமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149 கேரளா மற்றும் டிஎர் புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணோன்னு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.